You are required to select from the following two projects which are mutually exclusive. Mutually exclusive na என்னடா அர்த்தம் மித்ரா? கரெக்ட், அந்த மாதிரி தான் கேட்குறேன். என்ன மீனிங் அதுக்கு யோசி சொல்லுங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இண்டிபெண்டா இருக்கிறதா? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க செல்லம். சேம் ஈவெண்ட்ஸ் ஒரு டைம்ல நடக்கிற மாதிரியா? நந்தனா? அதாவது ஒரு ரெண்டு விஷயமும் அட் அ டைம்ல நடக்காதுடா. ஒண்ணு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்ல ஒய் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ்லின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா செல்லம்? ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி, என் முன்னாடி சப்பாத்தி இருக்கு, இட்லி இருக்கு, ஏதாவது நான் ஒன்று தான் எடுத்துக்க முடியும், ரெண்டுத்தையும் சாப்பிட முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்ல. தோஸ் ஆர் கால்ட் அஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சினாரியோஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் நெட் கேஷ் ஃப்ளோஸ் வந்து 2000 3000 4000 ப்ராபபிலிட்டி. இது 1000 இது போட்டு 0.2 எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்னன்னா செலக்ட், இப்போ நான் இதில் என்னன்னா எந்த ப்ராஜெக்ட் ரிஸ்கியர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணலாம். கரெக்டா? அப்படின்னா என்ன? எந்த ப்ராஜெக்டோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியாக இருக்கோ அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். புரியுறதாடா? யாருக்கா டவுட் இருக்கா இந்த கொஷின் அப்ரோச்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஏதாவது ஒன்று ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்ணணும். செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும், ப்ராஜெக்ட் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த டிசிஷன் இது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் டிசிஷன் ட்ரீ சாப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இஸ் இண்டிகேட்டர். த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் which is very less in two of the projects will be the key factor. அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, கேஷ் ஃப்ளோஸ் எடுத்துக்கோங்க, ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகே, அதே மாதிரி கேஷ் ஃப்ளோஸ் எடுத்துக்கோங்க, ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? இது மல்டிப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் இதோட ஆன்சர் வருதுல்ல, ஸோ கால் பிஎக்ஸ்ன்னு வருதுல்ல, அதை வந்து என்ன சொல்றது, நம்ம அசியூம்டு மீனுக்கு ஃபவுண்டேஷன்ல மேக்ஸ்ல போட மாட்டோம். எக்ஸ் மைனஸ் அசியூம்டு மீன் அந்த மாதிரி 2000 மைனஸ் 3000 மைனஸ் 1000, 3000 மைனஸ் 3000 0, 4000 மைனஸ் 3000 1000. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் இட் செல்ஃப் 1000 இன்டூ 1000 அப்படி போட்டுட்டு அதுலேருந்து இந்த இந்த ஏரியாலேருந்து இன்ட்டு ப்ராபபிலிட்டி பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். போடுறீங்களா அந்த சம் இப்போ? போடுங்க கண்ணா. ஸ்டெப் 1 போடுங்க. இது வந்து ரொம்ப மைண்ட் ஒர்க்கு அப்படிலாம் கிடையாதுடா, ஜஸ்ட் கால்குலேஷன் தான். டப் டப்புன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வாட்டி இந்த கொஷின் வந்து 7 மார்க்ஸ்க்குன்னு இருக்கிற அந்த ஸ்லாட்ல 4 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு ஓல்டு சிலபஸ்ல, பாத்துக்கோங்க. செல்லாம் 3 தான்டா. புக்கு தியரி, புக் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், புக்கோட எம்சிக்யூஸ், மாடல் கொஷின் பேப்பர், சஜஸ்டட் கொஷின் பேப்பர்ஸ், இந்த 5 தரவு பண்ணீங்கன்னா ஷுவர் ஷார்ட்டா 70 above வாங்கிடலாம் நீங்க. சரியா? ஆனா எல்லாத்துக்கும் கான்செப்ட் தரவா இருக்கணும். கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். போடுங்க. இது எழுதிக்கோங்க, இது எழுதிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து அசியூம்டு மீன்னு எழுதிக்கோங்க.
எவ்வளவு முடிச்சிருக்கீங்கடா ஸ்டெப்பு? அடுத்தது சொல்லி தட்டுமா? இது முடிஞ்சிச்சா இது வரைக்கும்? போடுங்க போடுங்க. வெரி குட் செல்லம். ஸ்டெப் 2 அப்படியே போடுறீங்களாடா? ஸ்டெப் 2 வந்து ப்ராஜெக்ட் வைக்கு போடுங்க. ஓ ஓ சரி, ஓகே ஃபைன். சரி, நீங்க 2 பேர் போடுங்க. என்னம்மா? எக்ஸ்பிளைன். இதுவா? இதுவாடா? இது இதோட அப்படியே ஸ்கொயர் செல்லம். This into this, this into this into this, and the number itself, minus 2000 into minus 2000, minus 1000 into minus 1000. முடிஞ்சிச்சா செல்லம்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ம் போடுங்க போடுங்க போடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ரா அது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
வெரி குட். சூப்பர் செல்லம்மா. இது வந்ததாடா இந்த அமௌண்ட்? இதுக்கு 20 lakhs வந்ததா? ம். நந்தனாக்கு என்ன வந்ததுடா? ம். நந்தனாக்கு வந்துருச்சாடா ரெண்டுமே? ம். போடுங்க போடுங்க. ஸ்டெப் 3 வந்து எப்படி போடணும்னா இதோட ஸ்கொயர் ரூட் கண்ணா. இதோட ஸ்கொயர் ரூட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ராஜெக்ட் எக்ஸ் ஓடுது. இதோட ஸ்கொயர் ரூட் வந்து ப்ராஜெக்ட் இசட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மித்ரா போடுங்க. வெரி குட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் போட்டியா செல்லம்? போடுங்க போடுங்க. இதோ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்ப்பா. 2 நிமிஷம் இருக்கா? குட். வெரி குட். ஆன்சர் வந்துட்டாடா. 25.83%, 47.13%. குட். இப்ப இது எதுல கம்மி? ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் கம்மி. ஆனாலும் இட் இஸ் அட்வைசபிள் டு சூஸ். அதான் கன்க்ளூஷன். எதுங்க? அதனா நீ எது வரைக்கும் போட்டிருக்கடா? ஸ்டெப் 3யா? சரி போடுங்க. ஆ லெஸ் என்னமோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ரிஸ்கியான ப்ராஜெக்ட் அதுன்றது சொல்றாங்க. ஓகேவா? ரிஸ்கியான ப்ராஜெக்ட்ன்றது தே ஆர் கன்க்ளூடிங் எது ரிஸ்கியர்னு கேக்குறாங்க. அதனால ரிஸ்கியர்னு இதுல எது சூஸ் பண்றாங்க, சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரிஸ்கியர்
லெஸ் ரிஸ்கி ப்ராஜெக்ட் தானே சூஸ் பண்ணுவீங்க, அதனால அது கன்க்ளூஷன். வெரி குட், சூப்பரா. அவ்வளவுதான். அதெல்லாம் முடிஞ்சிச்சா செல்லம்? கொஞ்சம் கூட ஸ்பீட் பிக்கப் பண்ணிக்கோங்கண்ணா ரெண்டு பேரும். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீட் பிக்கப் பண்ணும். போலாமாடா நந்தனா? நெக்ஸ்ட் சாங் முடிஞ்சிச்சா? இதுதான், இதுதான் சூஸ் பண்ணும் எது கம்மியா இருக்கு. ஓகே ஓகே ரைட். Illustration 4, very important problem. Building land building limited owns land in Noida, intends to build a condominium development. Condominium developmentன்றது வந்து நொய்டால ஃபேமஸ். அது இப்படி இருக்கும். இதான் கண்ணா கான்டோமினியம் டெவலப்மெண்ட். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபிளாட் சிஸ்டம் மாதிரி, பட் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தோம்னா தான் தெரியும் இந்த காண்டோமினியம் டெவலப். இந்த மாதிரி இருக்குங்கண்ணா, அபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி இப்படி உள்ள படங்கி இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும், அந்த மாதிரி. சரி, 4 பங்கா இருக்காது, இப்படி 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 அந்த மாதிரி இருக்கும். காண்டோமினியம் டெவலப்மெண்ட் மாடல்றாங்க, நொய்டால ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அதை வந்து பில் பண்ண ட்ரை பண்றாங்க. பில்டிங் லிமிடெடுக்கு ஒரு லேண்ட் இருக்கிறதுனால கம்பெனி வந்து ஸ்மாலா பண்ணணுமா மீடியமா பண்ணலாமா லார்ஜா பண்ணணுமான்னு பார்க்கறாங்க. டிமாண்ட் வந்து அன்சர்டைனா இருக்கு. ஹையா லோவா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், ஹையா இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பில்டிங் வந்து ஒரு ப்ராஃபிட் பே ஆஃப்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, எது எந்த மீடியம் காண்டோமினியம் போடணுமா இல்ல லார்ஜா இல்ல ஸ்மாலா பண்ணணுமா அப்படின்றது தான் இப்போ டிசிஷன் மேக்கிங் கேட்கறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? உண்மையில ஃபர்ஸ்ட் லோவர் மீடியம் ஹை எடுத்துக்கோங்க. ஓகே, லோவர் மீடியம் ஹை, அதாவது லோ மீடியம் ஹை. இப்போ 1400 1100 minus 3000, 1400 1600 1200, 1400 1600 2000. நான் லார்ஜா கட்டினேன்னா மேக்ஸிமம்
எனக்கு வந்து 2000 100,000க்கு வந்து டிமாண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு வந்து நான் லார்ஜ் இது கட்டினாக்கா என்னோட டிமாண்ட் ரொம்ப லோவா இருந்ததுன்னா நெகட்டிவ்ல போகும்னு சொல்றாங்க. அப்ப ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 0.2, 0.35 and 0.45. இப்ப அதே மாதிரி லோ மீடியம் ஹை this into this. ஓகேவா? this into this. This into this. Sorry, sir. This into this. Up. This into this. So இது எல்லாமே all together 1400. அதே மாதிரி பண்ணிட்டே வரணும்னா this into this. ஓகே, அதே மாதிரி this into this. This into this. This into this. So எனக்கு எவ்வளவு வருது? 1105. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா the expected value criterion and absent of inequality, the best alternative is to build a எது ஹையஸ்டா இருக்கீங்க நந்தனா? Alternative is to build a medium condominium complex as it provides the highest expected value. அவ்வளவுதான் செல்லம். செல்லமா இது 7 மார்க்ல வந்திருக்குடா. 7 மார்க்ஸ் ஓல்டு சிலபஸ்ல. பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்தா கேக் வாக் தான். சொலையா வாங்கிடலாம். பேப்பர்ல எதுவுமே உங்களுக்கு தெரியாததே வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. 50%, 40 to 50% ஸ்டடி மெட்டீரியல்ல தான் வரும். திருப்பி நான் ஸ்டார்டிங் ஆஃப் த கோர்ஸ்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, மினிமம் 40 to 50% வரும்டா. மினிமம் சொல்றோம். தியரியா இருக்கலாம், இல்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்மேட்ல கண்டிப்பா புக்ல இருந்து தான் வரும். 50% இல்ல இப்படி கூட வச்சுக்கோங்களேன், 60% வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் 40% தான் ட்விஸ்டா இருக்கும். அந்த 40% ட்விஸ்டா வரும்னு நினைச்சு நீங்க 60% கோட்டை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஆனா எல்லா சாப்டரோட நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா செல்லம்? மித்ரா அண்ட் நந்தனா, இல்லஸ்ட்ரேஷன் 5 ஹோம்ஒர்க்டா, மார்ஜினல் காஸ்டிங் ஓடுது. சரியா? ரொம்ப ஈஸி. இல்லஸ்ட்ரேஷன் 6ம் ஈஸி. கோத்ரூ பண்ணுங்க ஹோம்ஒர்க். இல்லஸ்ட்ரேஷன் 7 நான் சொல்லி தரேன். ஓகேவா செல்லமா? இல்லஸ்ட்ரேஷன் 9 illustration 9 கஷ்டமா மித்ரா? ஓகே, ஆக்சுவலா ஈஸி தான். சரி, ஓகேடா சல்மா, வேணாம், நான் சொல்லி தரல, அதனால வேண்டாம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னலாம்னா இல்லஸ்ட்ரேஷன் 6 வரைக்கும் ஹோம்ஒர்க் செல்லும். இல்லஸ்ட்ரேஷன் 1 2லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் 6 வரைக்கும். நந்தனா உங்களுக்கு சொல்லுமா? புரியுதாடா நந்தனா? சிம்பிள் கான்செப்டா? இதெல்லாம் ஈஸியா கட கட கடன்னு முடிச்சிடலாம்டா.
டக்கு டக்குன்னு அடுத்ததுதான் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவல் போவோம் டீட்டெயில்டா நம்ம இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு கிளாஸ்லயோ 2 கிளாஸ்லயோ இல்ல இது முடிச்சிடலாம்டா. ஓகேவா? டிசிஷன் மேக்கிங். ஓகே சலாம். நான் சாரிடா, நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். ஓகேவா? நீங்க கோத்ரூ பண்ணுங்க, ஹோம்ஒர்க்லாம் அப் டு டேட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், சரியா? சரி செல்லம்மா. மித்ரா தேங்க்யூ செல்லம். மித்ரா அந்த தியரி இன்னைய ரெக்கார்டிங் நான் உனக்கு அனுப்பிச்சிட வேண்டாம். தியரி நீ எது மிஸ் பண்ணிட்டியோ அதை நம்ம நீ அதில் பார்த்துக்கோ, நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே செல்லம்மா, பைடா. ஹோம்ஒர்க்கு டெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, பை நந்தனா, பை மித்ரா, தேங்க்யூ, பை கீர்த்தனா செல்லம், பை செல்லம்.